மாநாடெல்லாம் கிரியேட் பண்ணி நல்லா அந்த ஸ்பீச் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து அவரோட அந்த பேசின அந்த ஒரு இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் பொலிட்டீஷியன் வந்து அந்த ஆக்டர்ன்றதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாருன்றதை பார்த்தா சான்ஸ் நியூவாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நீட்னால நிறைய பேர் இறந்தாங்க. அவங்க ஃபேமிலிக்கு போய் அவரால் முடிஞ்சு அவர் போக முடியலன்னா கூட அவர் கட்சியில இருந்து கூட ஆள் அமைச்சு அவர் பார்த்து அதுக்கேற்ற உதவியெல்லாம் பண்ணின்னு தான் இருக்காரு. 12th வந்து ஸ்காலர்ஷிப்ன்றது வந்து பண்ணுறதும் அது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் பார்க்குறோம். அது இந்த முன்னாடி யாரும் பண்ணதில்லை. இவர் தான் வந்து இதை புதுசாக எடுத்துன்னு வந்திருக்காரு. அதே மாதிரி பண்ணுறாரு. அது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டு. அதே மாதிரி இன்னும் போக போக இன்னும் நிறைய உதவி பண்ணுவாருன்னு நாங்கள் நம்பிக்கைப்படுறோம். கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் தேவை கண்டிப்பாக. அது இல்லாமல் எலெக்ஷன் பேசுறது ஒன்று, கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஓட்டு போடாத எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து அவர் மேலே எதிர்பார்க்கலாம். ஓட்டு போடுறதுன்னு பார்த்தா அது ஓட்டு போடுற சமயத்தில் எல்லாரும் மாறுங்க. செகண்ட் திங் என்னன்னாக்க அவர் மாறணும் அப்படின்னு நினச்சாருனாக்க இறங்கணும், வேலை செய்யணும். உட்காந்துன்னு அந்த சினிமா ஆக்டருடைய சாரியா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அவர் சினிமா ஆக்டிங்லேருந்து வெளியில் வந்து மாமர மக்களோட பழகணும், வெளியில் பேசணும். அது வந்து அவரோட பின்னாடி அந்த பவுன்சர் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு பவுன்சர் இல்லைங்க, அவர் பாட்டில் வருவார், பேசுகிற மக்களோட இதாக சாதாரணமாக பேசிட்டு போகிற மனுஷன். இவங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க, ரொம்ப இதுங்க.